வணக்கம். சோமு ராஜசேகரன், முருக பக்தர் பேரவை ஆன்மீக அரசியல் கட்சியினுடைய ஒரு ஆன்மீக பிரிவு. இன்றைய தினம் சிறுவாபுரியிலிருந்து முருகனின் 6 படை கோவில்களுக்கு 108 வெற்றிவேலானது யாத்திரையாக கொண்டு செல்லப்பட்டு அபிஷேக பூஜைகள் நிறைவடைந்த பின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய திருக்கோவில்களில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளிலே வேல் வழிபாட்டு குழு உருவாக்கும் நோக்கத்தில் இந்த அபிஷேகத்துக்கு புறப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிறுவாபுரியினுடைய கிராமத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய வெற்றிவேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த பகுதியில் மிகப்பெரிய முருக பக்தர்களுடைய மாநாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய முருக பக்தர்கள், ஆன்மீக பெரியோர்கள், முன்னாள் இந்நாள் அரசியல் பிரமுகர்கள் அனைவரையும் வரவேற்றிருக்கிறோம். அரசியல் சார்பற்ற இந்த ஆன்மீக எழுச்சி நிகழ்ச்சியில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். முக்கியமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் என அனைத்து முருக பக்தர்களும் அழைத்திருக்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். ஆன்மீகம் மட்டுமே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இருக்கும். அது போதை ஒழிப்பாக இருந்தாலும் சரி, பல்வேறு குற்ற வழக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது எது எடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிரந்தர பாதையாக ஆன்மீகம் என்பது தழைத்தோங்கும். ஆன்மீகத்தில் சாதி கிடையாது, ஆன்மீகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, ஆன்மீகத்தில் மத பாகுபாடுகள் பார்ப்பதில்லை. அனைத்து மதத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது. இஸ்லாத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது, கிறிஸ்தவத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது, இந்து மதத்திலும் ஆன்மீகம் இருக்கிறது. ஆகவே இந்த ஆன்மீக பயணம் என்பது அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு துவக்க நிகழ்ச்சியாக இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்.